ஹாய் கைஸ், திஸ் இஸ் யூ சேன். வெல்கம் டு தமிழ் மான்வா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வைரேட்டோட சாப்டர் 181 to 190 வரையும் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் அப்போ என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக் ஜூன் வந்திருப்பான். அதை நம்ம ஆபியும் ஆணும் கண்டுபிடிச்சி அவனை போய் டிஸ்ட்ராய் பண்ண போயிருப்பானா. அப்போ ஃபைட் அப்போ ஆணையும் கருத்தக்கானையும் ஒரு 10 பேர் சுத்து போட்டிருப்பாங்க. கரெக்டான டைம் அப்போ லீ வேற என்ட்ரி ஆயிருப்பானா. அப்போ அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். இப்போ லீன்ட்டு அவங்க 2 பேர் நக்கடிச்சிட்டு இருப்பான். லீ காத்தாக்கான பார்த்து, "எடா எஜுகேஷன்ல விட்டுட்டியாம்மா? ஃபுல்லா காத்தால தான் இருக்கியாம்மா? உங்க அப்பா எதுவும் சொல்லலையா?" காத்தாக்கான ஒரு மாதிரி பயத்தோட பார்த்துட்டு இருப்பான் லீய. அதுக்கு ஆணு, "கேள்விப்பட்டேன். ரூபியை லவ் பண்ணி தெரியாமா? ஒரு ஆளே உனக்கு கிடைக்கலையாடா? இல்லை சென்டிமெண்ட்ல வந்து லவ்வா? அவளை பத்தி ரூமர் கிளப்பினே உன் தங்கச்சி தான். இப்போ அந்த பொண்ணே நீ லவ் பண்ற." ஆண் இது கேட்டுக்கிட்டு வந்து கடுப்பாய் சொல்லுவான், "நான் உன் அளவுக்கு ஒன்றும் கேட்டுக்கிட்டு போல. எனக்கு தெரிஞ்ச லீன்ட்டு செத்து போன ஒருத்தன் பேரை யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்க விரும்ப மாட்டான்னு சொல்லுவான்." அதுக்கு லீன்ட்டு, "ஆமாப்பா, கரெக்டு தான். எனக்கு இந்த இன்டென்ஷனே இல்லை." அப்படி சொல்லிட்டு கை காட்டுவானா. இவன் கை காட்டிட்டோன்னே அந்த 10 பேர் சுட்டு போட்டிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து பிகியோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருப்பாங்க தெரியுமா, அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பிகியோ அனுப்புற கதறுவான், "என்ன நடக்குதுன்னு தெரியல, நிப்பாட்டுங்க" அப்படின்னு. "எனக்கு ஃபெயிலியரான பிஸ்னஸ் தேவையே இல்லைன்னு" சொல்லுவான் லீயே. இல்லை ஆணையும் காத்த கரைப்பா சொல்லுவான், "போன தாட்டி ஆபியை மீட் பண்ணும்போது ஆபி ஒரு கிஃப்ட் தந்தான். அது இன்னும் என் ஷோல்டர்லேயே இருக்கு. நானும் ஏதாவது கிஃப்ட் கொடுத்தனா உங்களுக்கு கன்ஃபார்ம் பில்" சொல்லுவானா. இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணால் ஆபியை தான் காட்டுவாங்க. ஆபி ஃபோனை கட் பண்ணிக்க மாட்டான். ஸோ எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுருப்பான் ஆபி. அவன் தெளிவாக தெரிஞ்சிடும் லீ அங்கே வந்துட்டான்னு. இது ஆண்கோயில்கிட்ட சொல்லுவோன்னா ஆண்கோயில் ஷாக்காகி வந்து, "ஸோ லீ வந்துட்டானா அங்கே?" "ஆமாம், லீ வந்துட்டான். கன்ஃபார்மாக தெரியுது, அவன் குரல் தான். என் ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையே டேஞ்சர் இருக்குது. கொஞ்சம் வேகமாக போக முடியுமா?" சரி டிரைவரை பார்த்து கேட்பான். திரும்ப அங்கேருந்து சீனை கட் பண்ணால் லீயை தான் காட்டுவாங்க. அவன் சட்டையை கழட்டுவானா, ஃபைட்டுக்கு ரெடி ஆயிடுவாங்க. கரெக்டாக கார்த்தாக்கான உள்ளே போய் ஃபஸ்ட்டு பஞ்ச் அடிச்சிடுவான். லீயால் அந்த அட்டாக் பிளாக் பண்ண முடியாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியிருப்பான்ல. லீ அடி வாங்கி சொல்லுவான், "பரவாயில்லையே, உன் கை பார்க்க கல் மாதிரி தான் இருக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற காத்தாக்காரனே" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஸ்பியர் போடுவான். ஸ்பியர் போட்டு கீழே வந்துடுவான்ல. கீழே விழுந்துட்டோடனே காத்தாக்காரன் அவன் கழுத்து பிடிச்சி நசுக்கிட்டு, "உன் கையெல்லாம் நல்லா கெட்டியாக கல் மாதிரி தான் இருக்குது. பட் உன் ஃபேஸ் இருக்குமா" சொல்லிட்டு மாற்றி மாற்றி அவன் ஃபேஸோட குத்த ஆரம்பிச்சிடுவான். காத்தாக்கான்ட்டு லீயை பார்த்து, "பரவாயில்ல, என் கையாச்சும் கல் மாதிரி இருந்துச்சு. உன் கை கல் மாதிரியே இல்லை. ஏதோ லேடிஸ் கை மாதிரி சாஃப்டாக இருக்கு. நக்கடி பண்ண அடி வாங்கிட்டோம்." லீன்ட்டு, "ஓ அப்படியா சொல்ல" சொல்லிட்டு நிஜமான கல்லை எடுத்துருவான் அடிக்கிறதுக்கு. கரெக்டான டைம் அப்போ ஆண் வந்துடுவான். ஆண் வந்து பஞ்ச் பண்ணிடுவான் லீயை ஃபேஸோட. ஆண் கையில் 2 கையிலையும் நக்கிள்ஸ் போட்டிருப்பான். லீ பார்ப்பான், "ஓ, பாக்ஸர் கையில் க்ளவுஸ் கூட நக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கீழே தானே கிடப்பான். அவனை தூக்கி கரெக்டாக ஆண் மேலேயே போட்டுருவான். 2 பேர் மோதி கீழே விழுந்துருவாங்களா. அப்போ ஆண் வந்து அவன் கையை விரிச்சிடுவான், மடக்கி இந்த கையை. அப்போ லீ பார்ப்பான், "அந்த கையில் நக்கிள்ஸ் போட்டுக்கிற, கையை விரிச்சு அதை டேஞ்சர் ஆகாது" சொல்லிட்டு வேணும் அவன் கையை மிதிப்பான் பாருங்க. ஆண் வழியில் கத்த ஆரம்பிச்சிருவான். இந்த காத்தாக்கா தடுக்கலாம் எந்திரிப்பானா, அவன் ஃபேஸோ உதச்சிட்டு அங்கிட்டு போடா சேர்த்து தள்ளி விட்டுருவான். கையில் ஆண் எடுத்து வயிற்றோட அடிக்கிடுவான் முட்டியை. இது பிரியான்னு பார்ப்பான். அவங்க 2 பேரும் அவங்களுக்கு மேட்சே கிடையாது. அவன் சும்மா அவங்க கூட விளையாண்டுட்டு இருக்கான். லீ தான் உண்மையாலுமே வேட்டைக்காரன். இந்த 2 பேத்தையும் அவன் அசால்ட்டாக வேட்டையாடிட்டு இருக்கான். ஆன்னு சொல்லுவான், "என் ரைட் ஹேண்டே அவன் டேமேஜ் பண்ணிட்டான். என் ஃபுல் ஃபோர்ஸ் என் ரைட் ஹேண்ட் நீ யூஸ் பண்ண முடியாது" சொல்லுவானா. அது காத்தாக்காரன்ட்டு சொல்லுவான், "யாராக இருந்தாலும் வீக்னஸ் இருக்கும். நான் அவன் லெக்கை போய் அட்டாக் பண்ணுறேன். நீ அவனை அப்பர் பாடி அட்டாக் பண்ணு, ஓகேவா?" சரி 2 பேரும் சேர்ந்து வந்து அட்டாக் பண்ண போவாங்க. இப்போ லீன்ட்டு நினச்சி பார்ப்பான், இவன் எப்படி ஆபி கூட சண்டை கட்டி தோத்தான்னு. அப்போ லீ சொல்லுவான், "ஒன்ஸ் நம்ம ஃபைட்டை பற்றி ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சாலே சஃபர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம்." ஸோ வயிற்றோட குத்துவான் பாருங்க காத்தாக்காரனை. அன்னைக்கு எதுக்கு லீ ஓவர் திங்க் பண்ண? ஸோ இவனே நினச்சி பார்ப்பான். ஏன்னா தோத்தான்ல ஆபிட்டா, ஓவர் திங்க் பண்ணி தான் தோத்துருப்பான். ரைட்டான டைம் அப்போ ஆன் பஞ்ச் பண்ண விடுவான். லீ அழகா அதுலேருந்து தப்பிச்சுட்டு காத்தாக்காரனை தூக்கி தலைக்கு பின்னாடி போடுவான் பாருங்க. நேரா வந்து நம்ம ஆட்ட ஸ்பியர் போட்டு ஆனை தூக்கி தலையோட சேர்த்து அடிச்சிருவான். நம்ம காத்தாக்காரன் பாடி என்னதான் ட்ரெயின் பண்ணியிருந்தாலும், அதே மாதிரி நம்ம ஆணோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் பிரேக்கபிளா இருந்தாலும் லீ கிட்ட மேட்சே ஆகாது. இவங்க 2 பேத்தையும் அவன் அசால்ட்டா அவுட் கிளாஸ் பண்ணிடுவான். இப்போ கூடக்கு வந்துட்டு லீயை பார்த்து கேட்பான், "பாஸ், இந்த பையன் என்ன பண்ணலாம்னு" சொல்லிட்டு கேட்பானா. பிரியான்னு பார்த்து, அதுக்கு லீன்ட்டு, "இங்க யாருமே உயிரோட போகக்கூடாது. அவங்க எல்லா கதையும் முடிச்சு விட்டுன்னு" சொல்லுவான். இப்போ பார்த்தா ஒரு டாக்ஸி தான் காட்டுவாங்க. டாக்ஸிலேருந்து ஆபி இறங்கிட்டு, "ஆண்கோயில் வா, நம்ம போய் அவங்க காப்பாற்றி ஆகணும்னு" சொல்லிட்டு போவானா. பார்த்தா அங்கே ஒரு போலீஸா இருக்கும். நம்ம ஆபி தான் வரக்கு முன்னாடியே போலீஸ் கால் பண்ணி இன்டிமேட் பண்ணிட்டு, அங்கே லீ இருக்கான், அவன் கூட நிறைய கேங் மெம்பர்ஸ் இருக்காங்க, அங்கே கேங் வார் ஆகிற மாதிரி தெரியுதுங்க சொல்லியிருப்பான். ஆனாலும் போலீஸ் அங்கே வந்திருப்பாங்களா. போலீஸ் ஆபி ஓடி போவாங்க அவனை பிடிக்கிறதுக்கு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா காத்தாக்காரனும் ஆணும் நடந்து வருவாங்க அசால்ட்டா. நேரா ஆண் கோயில் போய் வயிற்றுலேயே குத்துவான், ஆணோட வயிற்றுலேயே. ஏன்னா நம்ம ஆண் கோயில் ரொம்ப பயந்துருப்பான் ஆனை நினைச்சு. சரி போலீஸ்ன்ட்டு லீவ் பிடிக்கலான்னு போனா பார்த்தா அங்கே லீ இருக்க மாட்டான். அந்த பிக்கியோட பசங்க 3 பேர் இருப்பாங்க தெரியுமா, அவங்க தான் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு கையை தூக்கிட்டு, "நாங்கள் சரண்டர் அடைஞ்சிடுறோம்" சொல்லி வருவாங்களா. இவன் பார்ப்பாங்களா, சின்ன பசங்களா இருக்காங்க, எங்கேயுமே கேங்ஸ்டரோட அறிகுறியே காணுமேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. சரி இந்த ஆக்டர் இருப்பான்ல, அவனும் மாட்டிக்குவான் பாவம். அப்போ ஆபி பார்ப்பான்னு, "இதில் லீயவே காணுமே." இப்போ ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க இந்த போலீஸ் வரக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு. கரெக்டான்ட்டு கொலை சொல்லியிருப்பான்ல லீயி. அப்போ இந்த சியோல் பையன்ட்டு அந்த ஆக்டர் கூட்டிட்டு வருவான். "நீங்க ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டீங்க" சொல்லி கூட்டிட்டு வருவானா. லீக்கே ஷாக்கிங்கா இருக்கும் சியோல் அந்த இடத்துல பார்த்தது. "எப்படி சியோலு, நாங்க போறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து நின்னுடுற?" அப்போ சியோல் சொல்லுவான், "இவங்களை இப்போ நம்ம கொன்னோம்னா
டைம் வேஸ்ட்டு அடி போலீஸ் சுத்தி வளைச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம எஸ்கேப் ஆகுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லுவானா, அவங்க கேட்பாங்க, நாங்க எதுக்கு உன் உதவி செய்யணும்னு கேட்பானா, அதுக்கு சிஓ சொல்லுவான், ஃப்ரெண்ட் இருக்கான்ல பியாங்கு, அவன நாங்க கூட்டிட்டு போறோம். இப்போ உங்களுக்கு 2டே சாய்ஸ் தான். நீங்க எல்லாம் இங்கேயே செத்து போணும். இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட் பியான காப்பாத்துறதுக்காக நீங்களே எங்களுக்காக ஜெயிலுக்கு போணும். என்ன முடிவு பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பானா, இப்போ அங்கேருந்து சீன கட் பண்ணா ஹோட்டல் தான் காட்டுவாங்க. ஹோட்டல்ல பியான்ட்டு கதறிட்டு இருப்பான். எல்லாம் ஏன் தப்பு தான். தேவையில்லாம என் ஃப்ரெண்ட்ஸ நான் மாட்ட விட்டுட்டேன். இப்போ லீன்ட்டு சியோல பார்த்து கேட்பான். அதான் தப்பிச்சிட்டோம்ல. இவன கொன்னுடலாமே நீ இவன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பானா, அதுக்கு சிஓ சொல்லுவான். மிஷன் ஃபெயிலியரா போனா பரவாயில்ல. உனக்கு செகண்ட் சான்ஸ் குடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லுவான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு. நீங்க ஏன் ஆர்பிட்ட தோத்தீங்கன்னு சொல்லி கேட்பானா, லீன்ட்டு கேட்பான். என்ன நீ கோவப்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? கரெக்டான டைம் அப்போ ஹவுஸ் கீப்பிங் வந்துரும். நம்ம சிஓ தான் சோற பார்த்தா மாறிடுவானே. டக்குனு ஹவுஸ் கீப்பிங்ட்ட ஆர்டர் பண்ணியிருப்பான் சோறு 2 சோறு. இவன் ஒரு சோறு தின்னுட்டு இன்னொரு ஃபுட்ட வந்து நம்ம பியா பையனுக்கு தருவானா, லீ கேட்பான். நீ என்ன மைண்ட்ல வச்சுருக்கன்னு தெரியல. இவன் வேஸ்டேஜ் பேக் தான். அதுக்கு சிஓ சொல்லுவான். இவன் தலைவிதி இன்னைக்கு இருக்கு. என் கூட உட்காந்து சாப்பிடணும்னு. பாப்போம் உன்ன யூஸ்ஃபுல்லா இல்லாட்டி வேணா கொன்னுடலாம் சொல்லுவான். இப்போ அங்கேருந்து சீன கட் பண்ணா ஆபி கம்பெனி தான் காட்டுவாங்க. ஆபி சொல்லிட்டு போன வழியா தலைவலி தொலைஞ்சுது. இனிமே எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. நம்ம லீய நோக்கி போ வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது ஜாக்சன் கேட்பான். காத்தாக்கர் என்ன பண்ணான்னு கேட்பானா, அவன் வழக்கம் போல தான் ஃபாரஸ்ட்ல போய் ட்ரெயின் பண்ண போயிட்டான். ஆன் டைம் அப்போ ஆணும் அவன் தங்கச்சி பேசிட்டு கரெக்ட்டா ரூபி வந்துருவா. ரூபி நேரா வந்து ஆண கட்டிப்புடிச்சு கீழ விழுவா பாருங்க. அவ கதறி அழுதுட்டு இருப்பா. ஏன்னா 2 பேரும் லவ் பண்றாங்கல்ல. இப்போ ஆணுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்துருப்பா ரொம்ப. கையில ரூபி, ஆண் கோயில், ஆண் 3 பேர் கிளம்புறதுக்கு ரெடியா இருப்பாங்களா? சரி அப்படி அப்புறமேல் பார்க்கலாம் சொல்லி போகும்போது கரெக்ட்டா பியான் அங்க வந்துருவான். இவன பார்த்தோனே ஆணுக்கு சரியான கடுப்பாயிரும். அவன அடிக்கலான்னு போவானா, அப்ப ஆபி கத்துவான். நான் தான் அவன கூப்பிட்டேன். அவன யாரும் அடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஷாக் ஆயி ஆபிய பார்ப்பாங்க. ஆணுன்ட்டு கத்த ஆரம்பிச்சுருவான். ஆபி இவனையே நம்புற? நம்ம கம்பெனில இருக்க பொண்ணுங்க எல்லாத்தையும் மார்ஃபிங் பண்ணி பிளாக்மெயில் பண்ணான். இவன் கூட இப்ப நம்ம கூட்டணி சேராது சொல்லிட்டு அவன டோர்லயே லாக் பண்ணிருவான். அப்ப இந்த பெரியான் பையன் டக்குன்னு கைய தூக்கி நான் சரண்டர் ஆயிடுறேன். தெரியாம பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் இங்க வந்துருக்கேன்னு சொல்லுவான். இப்போ பெரியான்ட்டு ஆபிய பார்த்து கேட்பான். ஆபி சொல்லு எப்படி என் ஃப்ரெண்டோட ஃபோனுன்ட்டு கடைசியா சொல்லி கேட்பானா, ராபின்ட்டு உட்காந்து பேசலாமா? சரி 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இங்க பாரு பிகியானு, உன்னை நான் பிளாக்மெயில் பண்றதுக்காக இங்க கூப்பிடல. உனக்கு நான் ஒரு ஆஃபர் பண்ணி தரேன். நான் சொல்றபடி கேட்டனா, நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஊர விட்டு ஓடிடலாம். உனக்கே தெரியும் நீ யார் கூட போயிருக்கன்னு. அவன் லீ. அவன் தப்பிக்கிறதுக்கு என்ன வேணா செய்வான். அப்படின்னு நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். லீயே டேஞ்சர் இருப்பான். அவன் கூட இன்னும் ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ அதனால டைரக்ட்டா எங்களால அட்டாக் பண்ண முடியாது அவன. ஸோ எங்களுக்கு ஒரு இன்சைட் ஸ்பை வேணும். நீ தான் அது கரெக்ட்டான ஆளா இருப்ப சொல்லுவானா, அது பிகியான்ட்டு நான் ஏன் அந்த வேலைய செய்யணும்? என்ன பொறுத்தவரை லீயும் நீயும் ஒண்ணு தானே. 2 பேரையும் அட்டாக் பண்ண தான் வந்தீங்க. நீ சும்மா என் ஃப்ரெண்டோட ஃபோன வச்சுட்டு நீ ஏமாத்த பார்க்குறியான்னு கேட்பானா, அதுக்கு ஆபின்ட்டு இங்க கொஞ்சம் பார்க்குறியா சொல்லிட்டு வீடியோ கால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க ஜெயிலையே காட்டுவான். இத பார்த்தோன்னா ஆபிய உண்மையா நம்புவான். ஆபி சொல்லுவான், இந்த மாரி என்ட்ட மினிஸ்டர் கனெக்ஷன்லாம் இருக்கு. நான் நினைச்சேன்னா ஜெயில்ல இருக்க உன் ஃப்ரெண்ட்ஸ அசால்ட்டா வெளிய கொண்டு வந்துருவேன். ஒன்ஸ் அவங்க வெளிய வந்துட்டாங்கன்னா, உங்களுக்கு எங்க பிடிக்குமோ அங்க போய்க்கோங்க. இத விட்டா வேற சாய்ஸே உனக்கு கிடையாது பிகான்னு. உன் ஃப்ரெண்ட்ஸ நீ காப்பாத்தணுமா வேண்டாமா சொல்லி கேட்பான். அதுக்கு பிகியான் சொல்லுவான், ஓகே நான் தேஞ்சலா சொல்றேன். பட் மாட்னா என் உயிர் கூட போகலாம். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ மட்டும் எப்படியோ நீ காப்பாத்தணும்னு சொல்லுவானா, அதுக்கு ஆபின்ட்டு சரி நான் உனக்கு உதவி செய்றேன். ஃபர்ஸ்ட் உனக்கு தெரிஞ்சுட்டா எனக்கு சொல்லுன்னு சொல்லுவான். அப்ப அங்கேருந்து சீன கட்னா லீய தான் காட்டுவாங்க. லீன்ட்டு நேரா போய் அந்த காங்கிரஸ் மேன போய் பார்ப்பான். அப்ப அந்த காங்கிரஸ் மேன்ட்டு நேரா போய் டங்கில் கால உதைப்பான். அவன வெயிட் பண்ணது நானு. நான் உன்ன மாரி கேங்ஸ்டர் நினைச்சிட்டியா? நான் ரொம்ப நேரம் இங்க இருந்தேன்னா நான் அவ்வளோதான். நானும் மாட்டிக்குவேன் உங்க கூட சேர்ந்து. அதுக்கு டி சொல்லுவான். சொல்லுங்க காங்கிரஸ் மேன் என்ன செய்யணும்? எலெக்ஷன் வேற கிட்ட வருதுன்னு கேள்விப்பட்டேன். டேட் சொல்லிட்டாங்களா? அப்படி சொல்லி கேட்பானா, அந்த காங்கிரஸ் மேன்ட்ட டேட் எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்த வாரம் சொல்லும்போது பர்சன் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருவோம். உன்னால இப்போ கட்சிக்கு எந்த ஃபண்ட் குடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உனக்கு நான் ஒரு சாய்ஸ் தரேன். அது இந்த வாட்டி கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோ சொல்லுவானா, நம்ம லீயும் நீங்க சொன்னா அதுக்கு மறு பேச்சே கிடையாது மினிஸ்டர் சொல்லுவான். சரி மினிஸ்டர் அங்கேருந்து போயிருவானா, நம்ம லீன்ட்டு டங்ஸிக்க பார்த்து நம்ம பசங்க எல்லார்கிட்டயும் சொல்லிரு. விளையாட்டு டைம்லாம் முடிஞ்சிருச்சு. திரும்ப பழைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா இந்த ஜோவும், பங்கை 4, 5 பசங்க இருப்பாங்க. அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சியோலும் அந்த தொப்பிக்காரன் ஏதோ போட்ல இருக்க மாரி காட்டியிருப்பாங்க. பிகியான்ட்டு சொல்லுவான். அவன் ஏதோ இம்பார்ட்டன்டான பர்சன மீட் பண்றேன்னு சொல்லியிருந்தான். அவன் யாருன்னு தெரியல. தெரிஞ்சா உடனே உனக்கு கால் பண்றேன் ஆபி. உங்களால அவன தடுக்க முடியுமா சொல்லி கேட்பானா, ஆபி சொல்லுவான். இதுக்கு மேல நான் ஒரு வாட்டி அவன தடுத்துக்கிறேன். இப்ப எங்க பசங்கலாம் மச் ஸ்ட்ராங்கரா இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த வாட்டி அவன நாங்க தடுப்போம்னு சொல்லுவான். ஆனா இப்போதைக்கு உன் ரோல் தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்டான ரோலு. உனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சா உடனே எனக்கு கால் பண்ணி இன்டிமேட் பண்ணிரு சொல்லுவானா. இப்ப அங்கேருந்து சீன் கட் பண்ணா எல்லாரும் ஜாக்கிங் போயிட்டு இருப்பாங்க பகல்ல. அப்போ ஒருத்தன் மட்டும் மிருகத்தனமா ஓடிட்டு இருப்பானா, அவன் சொல்லுவான். "அப்பா கொரியா தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த ஊர" அப்படின்னு சொல்லுவான். இப்ப அங்கேருந்து சீன கட் பண்ணா 2 பசங்க மாத்தி மாத்தி அடிச்ச சீன் தான் காட்டுவாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் போயிருந்தாங்க தெரியுமா? அந்த குண்டா ஒருத்தன் இருப்பான்ல, அவன் கேங் மெம்பர்ஸ் தான். அவங்க லீடர் செத்துட்டோனே, இவங்க நேரா போய் லீ கேங்ல சேர்ந்திருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஜோஸ் தான் பேசிட்டு இருப்பான் அவங்க கூட. "ஒழுங்கா அடிச்சுக்கோங்கள, கத்தி வச்சு சண்டை கட்டுங்கடா" சொல்லுவானா, அப்ப பிகியான் வருவான். "ஓ! இந்த பசங்க இங்க வந்து சேர்ந்துட்டாங்களா? என்ன லீ மிருகத்தனமா ஆள் எடுத்துட்டு இருக்கான் போல" அப்படின்னு சொல்லுவானா, அதுக்கு ஜோ சொல்லுவான், "இவங்க யார் காசு தந்தாலும் வருவாங்க." ரைட்டா அப்படி அங்க பாங்கை வந்துருவான். இவங்க 2 பேர் தூக்கி ஏன்டா அடிச்சுக்கிறீங்க மாத்தி மாத்தி சொல்லி கேட்பானா, இவங்க பேர் மாரி பெட் கட்டியிருப்பாங்க இந்த டீம்மேட்ஸ்.
ஸோ யார் அடிச்சு வின் ஆகுறானோ அவனுக்கு காசும் திருப்பாங்க. பாங்கைக்கு தெரியாதா? அவன் வந்துட்டு கடுப்பாயிட்டு அதெல்லாம் இங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்திருப்பான். அப்ப பிகி வந்துட்டு ஜோஸ பார்த்து கேட்பான். எதுக்கு இத்தன ஆட்கள நம்ம எடுத்துக்கிறோம் ரீசென்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்பானா, அது ஜோ சொல்லுவான். இன்னும் முக்கியமான பர்சன கொலை பண்ணணுமாமா. நம்ம ஆளா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக இந்த கேங் மெம்பர்ஸ் கூட்டிட்டு வந்துக்கிறோம். இவங்க சும்மா சொல்லக்கூடாது. காசு குடுத்தா என்ன வேலை வேணா செய்வாங்க போல தெரியுது சொல்லுவான். ஏதோ பெரிய ஆள் கொலை பண்ண போறாங்க. இங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அந்த தொப்பிக்கானும் சியோல் பையில என்ன பண்றாங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பான். தொப்பிக்கான பார்த்தா கப்பல்லேருந்து நின்னு மீன் வலை போட்டு மீன் எடுத்துட்டு இருப்பான். அப்ப அங்கேருந்து சீன கட் பண்ணா பியாக்கு ஆபி கால் பண்ணியிருப்பானா, பியான்னு சொல்லுவான். சும்மா சும்மா கூப்பிடாத. இன்டெல் தெரிஞ்சா நானே கூப்பிடுவேன். தேவையில்லாம நீ மாட்டி விட்டாத. மாட்டுனா போற என் உயிர் அவன் உயிர் கிடையாது சொல்லிட்டு போனா, அதுக்கு ஆபின்ட்டு கத்தாரு இன்ஃபர்மேஷன் இருந்தா மட்டும் சொல்லு. அதுக்காக கூப்பிட்டேன். பிகியா அவனுக்கு தெரிஞ்சல ஆபிட்ட சொல்லியிருப்பான். அப்ப ஆபி கேட்பான். பர்சன் பேர் தெரிஞ்சிச்சா? இல்ல இங்க நடக்க போகுது ஏதாவது விஷயம் தெரியுமான்னு கேட்பானா, எதுவுமே எனக்கு நீ தெரியல. தெரிஞ்சுட்டு உனக்கு இன்டிமேட் பண்ணுவேன். வெய் கட் பண்ணிடுவான். ஆபி எங்க இருப்பான் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் பொம்மையை பார்க்க வந்திருப்பான் மாறு வேஷத்துல. அந்த டைம் அப்போ ஆபிக்குனே ஒரு நர்ஸ் இருக்குமா, அது கத்தும். ஆபி ஏன் ஆபி அப்படி மாஞ்சி மாஞ்சி பொம்மையை பார்க்க கட்டுனா ஆபி ஷாக் ஆயிடுவான். எப்படி கண்டுபிடிச்சிங்கண்ணா ஆபின்னு சொல்லி கேட்பானா, ஏன்டா எத்தனை வருஷமா உன்னை பார்க்குறேன் ஆபி எனக்கு தெரியாதா உன்னைய? எனக்கு தெரியுமே டெய்லி வந்து பொம்மையை ஓரமா நின்னு பார்த்துட்டு போவியே. அதுக்கு ஆபின்ட்டு தயவு செஞ்சு பொம்மைன்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்லுவானா, இது பொம்மைக்கே தெரியுமே என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்ற? அப்ப கேட்டா பொம்மையும் அவங்க அப்பனும் வந்துருவாங்க அங்க. அப்ப ஆபி அங்கேருந்து கிளம்பலான்னு போவானா, அப்ப பொம்மை புடிச்சிடுவா ஆபிய. ஆபி என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டு வர எதுவும் சொல்லாம கொள்ளாம போற. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணது தெரியுமா சொல்லுவானா, ஆபிக்கு என்ன பேசுனே தெரியாது நின்னுட்டு இருப்பானா, கடைசியில பூமின்ட்டு அவங்க அப்பாவ பார்த்து, "அப்பா அது அம்மாவுக்கு தெரியாம பார்த்துக்கோங்க அப்பா. நான் ஆபி கூட போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு தெரியும்ல நான் ஆபிய தான் லவ் பண்றேன்னு." அவங்க அப்பன திரு திருன்னு முழிச்சுட்டு இருப்பான். அப்ப 2 பேரும் பார்க்குக்கு போவாங்களா, அப்ப ஆபியால சரியா பேசவே முடியாது பொம்மி கூட. ஏன்னா ஆபின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். என்னால தான் இப்படி ஆச்சு பொம்மிக்குன்னு. பொம்மி சொல்லுவா, "ஆபி இங்க கொஞ்சம் பார்க்குறியா?" சொல்லிட்டு, இந்த பெப்பர் ஸ்ப்ரே, இந்த கரண்ட் ஷாக் அடிக்கிற மிஷினு, "பாத்தியா அபி அந்த எத்தன இருக்குன்னு? என்னால என்ன புரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ நீ அவாய்ட் பண்ணணும்னு நினைக்காத." அப்படி சொல்லுவானா, ஆபின்னு அதுக்கு சொல்ல வரல சொல்லுவானா, அதுக்கு பொம்மி சொல்லுவா, "எல்லாருக்கும் தெரியும் நான் தான் உன் லவ்வர்ன்னு. ஸோ நீ என் கூட இருக்கியோ இல்லையோ கண்டிப்பா என்னைய அட்டாக் பண்ணுவாங்க. இதுக்கு தான் உனக்கு பதில் இருக்கான்னு?" சொல்லி கேட்பான். ஆபின்ட்டு அழுதுட்டு, "பொம்மி என் உயிர குடுத்தாச்சும் நீ காப்பாத்துவேன் பொம்மி" அப்படி சொல்லுவானா, ஆபியோ சூலேஷ் ஆபிய மிதிச்சிருவான். அத தடுக்கின்ட்டு பொம்மி மேல விழுக வருவானா, அப்ப யாரோ ஆபிய புடிச்சிடுவாங்க. அதுக்கு ஆபின்ட்டு தேங்க்ஸ்ப்பா சொல்லுவானா, யாருன்னு பார்த்தா நம்ம கிம்மு. அப்ப கிம்முக்கு ரொம்ப வேர்க்குது சொல்லிட்டு அவன் உடிய கழட்டுவான். ஆபி பார்ப்பான். பார்த்தா சரியான மஸ்குலரா இருப்பான் கிம்மு. சரி கிம்மு சொல்லுவான், "சாரி பொம்மி உனக்கு அந்த இது இன்சிடென்ட் நடக்கும்போது நான் கூட இல்லாம போயிட்டேன். நான் ஒரு 3 மாசமா யூகேல இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல போயிட்டு, ஸோ அங்க போனா தான் கரெக்ட் ஆகும் சொல்லி போய் ட்ரெய்னிங் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன்" சொல்லுவானா. ஆபின்ட்டு லோகன் வரலையான்னு கேட்பானா, அது கிம்முன்ட்டு இல்ல 10 நாளைக்குலாம் எதுக்கு வரணும்னு சொல்லி லோகன் அங்கேயே இருந்துட்டாரு. நானும் என் வெக்கேஷன் முடிச்சு யூகேக்கு ரிட்டர்ன் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, அப்ப கரெக்ட்டா பொம்மின்ட்டு ஆபிய தள்ளி விட்டு கிம்ட்ட போய் பேசுவா. "ஏன் கிம் போயிட்டா ஃபோன் கூட பண்ண மாட்டியா? நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்னு" சொல்லுவானா, அது கிம்ன்ட்டு பொம்மி தலைய கவிச்சு, "நானும் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் பொம்மி." கரெக்ட்டா நம்ம ஆவி நடுவுல வந்து 2 பேத்தையும் பிரிச்சு விட்டு, "நானும் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்." ஆபியோட ஃபேஸ பார்த்தாலே தெரியும் அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பான்னு. இவங்க 3 பேர் பேசிட்டு போவாங்களா, அப்போ பொம்மி ஃபோனுக்கு மெசேஜ் வரும். பொம்மி எடுத்து பார்த்து கரெக்ட்டா ஃபை ஜாலின்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொம்மியோட அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டேன்னு மெசேஜ் பண்ணியிருப்பான். அவங்க அப்பாவும் எனக்கு எனக்கு எமர்ஜென்சியா ஒரு ஆப்பரேஷன் வந்துச்சு. மார்னிங் தான் வருவேன்னு சொல்லி வந்திருக்குமா. கதவெல்லாம் தாப்பால் போட்டு தூங்கிக்கோ பொம்மி சொல்லி மெசேஜ் வந்திருக்கும். இத பார்த்து பொம்மி என்ன சொல்லுவான், "வாங்க நம்ம 3 பேரும் குக் பண்ணி நம்ம வீட்ல நீ தூங்கிக்கலாம்." சொல்லி கூட்டிட்டு போயிருவாங்க 2 பேத்தையும். ஆபி தான் ஃபர்ஸ்ட் டைம் பொம்மி வீட்டுக்குள்ள வந்திருப்பான். ஏன்னா பொம்மின்ட்டு "நீங்க நான் சமைக்கிறேன். நீங்க 2 பேரும் சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு சமைக்க போயிருவா பொம்மி. ஆபி வாய பொளந்து வீட்ட பார்த்துட்டு போனா, வீடு நல்லா பெருசா இருக்குமா. அப்போ சின்ன பவுல்ன்ட்டு சமையல் செய்யும்போது நம்ம கிம் எந்திரிச்சு, "இரு பொம்மி நான் வரேன்." சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய பவுல் எடுத்து தருவான். "இதுல சம. பெரிய பவுல் இருக்கும்போது சின்ன பவுல் யூஸ் பண்ற" சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவான். இவங்க 2 பேரும் ஒத்துமையா சமைக்கிறத பார்த்தா பாபிக்கு லைட்டா வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். ஆபி எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் எங்க சொல்லி கேட்பானா, அது கிம்ன்ட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் போ அதான் ரெஸ்ட் ரூம் சொல்லுவானா. ஆபி பார்ப்பான். என்ன கிம் அடிக்கடி வீட்டுக்கு வந்துக்கிற போல் தெரியுது. எல்லா ரூமும் கரெக்ட்டா சொல்ற. அப்படி சொல்லி கடுப்புலயே போவான். சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஆபி நினைச்சு பார்ப்பான். ஏன்னா கிம்முக்கும் இவனுக்கும் நடந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்பன்ட்டு பொம்மி கூடுவா. ஆபி குக்கிங் ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் வா அவனே பாத்ரூம்ல இருப்ப சொல்லுவானா. இப்ப ஆபி கிளம்பி எல்லாம் டைனிங் ஹால்ல உட்காந்து சாப்பிட ரெடி ஆயிருவாங்க. ஆபி சாப்பிடலாம் டைனிங் டேபிளுக்கு வரணும். பார்த்தா கிம் ஒரு சைடு இருப்பா. பொம்மி ஒரு சைடுல இருப்பா. ஆபின்ட்டு சரி கிம் பக்கம் போய் உட்காந்துடலாம். அதான் கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கும்னு நினைப்பானா. பொம்மி வாண்டடா ஆபி இங்க வந்து உட்காரு அப்படி சொல்லி அவளே கூப்பிடுவா. அப்போலாம் ஆபிக்கு ஒரு டவுட் வருமோ, அப்போலாம் பொம்மி சொல்லுவா, "நான் தான் இருக்கேன்ல." அந்த மாரி தான் மீன் பண்ணுவா எப்பவுமே. இந்த டைம் அந்த மாரி தான் செஞ்சிருப்பா அவ. சரி எல்லாம் 3 பேர் உட்காந்து சாப்பிட ரெடி ஆகும்போது, அப்ப கிம் சொல்லுவான், "உங்க 2 பேர்ட்டயும் நான் இம்பார்ட்டன்ட்டான விஷயம் ஒண்ணு சொல்லணும். நான் யுகே போனேன்ல அந்த 3 மாசம். அப்போ ஒரு பொண்ண லவ் பண்றேன் நானு" சொல்லுவானா. இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிருவாங்க. பொம்மி எப்பிட்றா சொல்லி கேட்பாளா, நம்ம ஆபி அந்த பொண்ணு அழகா இருக்குமா கேட்பான். பொம்மின்ட்டு அத கேட்டு என்னடா பண்ண போற சொல்லிட்டு ஆபி கப் வச்சுன்னு உட்காந்துருவான். இந்த விஷயத்த பொம்மியோட நம்ம ஆபிக்கு தான் ஹேப்பியா இருக்கும். அப்பாடா இனிமே லைன்லயே வரமாட்டான்டா அப்படின்னு. அப்ப அங்கருந்து சாப்பிட்டு கிம்மும் ஆபியும் நடந்து போயிட்டுருப்பாங்களா வீட்டுக்கு. அப்ப கிம்முன்ட்டு ஆபிய பார்த்து கேட்பான். "என்ன ஆபி உன் ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு. என்ன ஆச்சுன்னு?" கேட்பானா, அப்ப ஆபி சொல்லுவான். "எல்லாம் லீ தான் காரணம். என் வாழ்க்கை ஃபுல்லா லீய தடுக்கலயே போயிருமோன்னு யோசனையா இருக்கு. என்னால அவன கண்டே புடிக்க முடியல. அவன டிஃபீட் பண்ணுவேனா, டிஃபீட் பண்ண முடியலையான்னு ஒரே டவுட்டாவும் இருக்கு என் மைண்ட் ஃபுல்லா.
அது சிமிட்டு அதெல்லாம் பயப்படாத அபி. யாராச்சும் இந்த விஷயத்த என்னைய பந்தயம் கட்ட சொன்னா, நான் என் ஃபுல் பெட்டு உன் மேல தான் பண்ணுவேன். ஆபி கேட்பான். "அவ்வளோ கட்டுவியா?" சொல்லி கேட்பானா, 1,00,00,000 கட்டுவேன்னு சொல்லுவானா, ஆபி பார்ப்பான். "பரவால்ல என்ன நம்பி 1,00,00,000 பக்கம் நீ கட்டுவியா?" அது கிம், "ஆமா கண்டிப்பா உன்னைய நம்புறேன். உன்னால முடியும்" அப்டி சொல்லிட்டு கிம் வீட்டுக்கு போயிருவான். இப்போ ஆபி அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அவங்க அம்மா நியூஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்பன்ட்டு ஆபியோட அம்மா வந்துட்டு ஆபிட்ட காட்டும். "அபி நியூஸ் பார்த்தியா? இந்த ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன்ல, அந்த பாஸ் பேர்ல $50,000,000 பிளாக் மணி இருக்கு சொல்லி நியூஸ் வந்துருக்குது. அவர் ரொம்ப நல்ல மனுஷன் தெரியுமா? நெறைய ஆனா சேரிட்டிக்கு டொனேட்லாம் பண்ணிக்கிறாரு. அவரு மேல இந்த மாரி கேஸ் வரதுல எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு" சொல்லிட்டுமா, ஆபின்ட்டு அந்த ஃபோட்டோ பார்த்து, "எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியலம்மா. பணக்காரனாலே இப்படி தான் இருப்பாங்கன்னு" சொல்லி போயிருவான். அந்த டைம் அப்ப பெக்கி வந்துட்டு ஆபி கால் பண்ணி சொல்லுவா, "இந்த மாரி புதுசா எனக்கு நியூஸ் கிடைச்சிருக்குது. இந்த மாரி நியூஸ்ல படிச்சேன்ல ஒருத்தனுக்கு பிளாக் மணி இருந்துச்சுன்னு. அவன தான் லீவ் இன்னைக்கு மீட் பண்ண போறோம்னு" சொல்லுவானா, ஆபி ஷாக் ஆயிருவான். அங்கருந்து சீன கட் பண்ணா, இந்த லீயும் இந்த ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் ஓனர் இருப்பான் தெரியுமா? யானும் இவங்க 2 பேர் பேசுறதா காட்டுவாங்க. இந்த யான் இவன் கூட என்ன டீல் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இவன் பிளாக் மணிலாம் மாட்ட போகுதுல்ல. ஸோ அது எல்லாத்தையுமே லீட்ட குடுத்துருவான். ஒன்ஸ் இவன் ஜெயிலுக்கு போயிட்டு கேஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோனே, அந்த மணியெல்லாம் அவன்ட்டருந்து வாங்கிக்குவான். ஸோ அதான் அவங்களுக்குள்ள இருக்க டீலு. இப்போ ஆவின்ட்டு மார்னிங் ஸ்கூல்ல யோசிச்சுட்டு இருப்பான். எதுக்காக யான்ன்ட்டு லீய மீட் பண்ணி ஆகணும்? இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? சொல்லி திங்க் பண்ணிட்டு இருப்பானா, அப்போ ஜாக்சனும் ஆன் கோயிலும் அங்க வருவாங்க. அப்ப எடிட்டர் கோயில்ன்ட்டு நம்ம ஆபிட்ட காட்டுவா ஃபோன. "ஆபி உன்ன பார்த்தியா? இவன் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு" சொல்லி காட்டுவானா, ஆபி யாருன்னா பார்த்தா யான் தான் இருப்பாங்க. அவன அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பிளாக் மணி இருக்குன்னு. என்ட்ட $5,000,000 தான் பிளாக் மணி இருக்கு. மத்ததெல்லாம் பொய் சொல்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவன் 90% பிளாக் மணிய லீட்ட குடுத்துருப்பான். பதுக்கி வச்சிருப்பான் லீட்ட வச்சு. வெறும் 10% மட்டும் கணக்கு காட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான் அந்த யானு. அப்ப ஜாக்சன் சொல்லுவான், "யானும் லீயும் சேர்ந்து என்ன அபி பண்ண போறாங்க? ஆன் வேற ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் பிளாக் மணி இருக்குல்ல மிஸ்டரியாவே இருக்கு." அப்பதான் ஆபிக்கு யோசனையே வரும். பொலிட்டீசியன கைக்குள்ள வைக்கிறது தானே. ஸோ அந்த மணி வச்சு திரும்ப வாங்க வந்திருப்பானோ சொல்லி டவுட்ல இருந்துட்டு நேரா மினிஸ்டர போய் பார்க்க போவான். ஜெயில்ல மினிஸ்டர் இவனும் பேசுவாங்களா, அப்ப பிரியாணி கூட்டிட்டு போயிருப்பான். பிரியான்னு பார்ப்பான். "பரவாயில்லையா அபி, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நெனச்சேன். உண்மையாலுமே உனக்கு கனெக்ஷன்ல ஹெவியா தான் இருக்கு" சொல்லிட்டுருப்பான். இல்ல ஆபின்ட்டு மினிஸ்டர பார்த்து கேட்பான். "நீங்க தான் உதவி செய்யணும் இந்தாட்டி எனக்கு. எனக்கு ஒரு பெர்சன் பத்தி இன்ஃபோ தெரியணும்னு" சொல்லிட்டு யான் ஃபோட்டோ காட்டுவான். "இவன உங்களுக்கு தெரியுமா?" சொல்லி கேட்பானா, அதுக்கு அந்த மினிஸ்டர் சொல்லுவான், "இவன எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உலகத்துல புடிக்காத பர்சன்ல இவனும் ஒருத்தன்" சொல்லுவானா, ஆபின்ட்டு ஏன்னு கேட்பான். அப்ப சொல்லுவான் அவன், "இவன் வேணா வெளிய பார்க்க சேரிட்டிக்கு உதவி பண்றேன். நான் நல்ல பர்சன்" சொல்லி காட்டிக்குவான். ஆனா உண்மையாலுமே சொல்லணும்னா, இவன் பணத்தாசை பிடிச்சவன். "போல ஆட்டுத் தோல் போர்த்திய நரி" அப்படி சொல்லிட்டு இருப்பான். "வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியுமா?" சொல்லி கேட்பானா, "எனக்கு இப்போதைக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா ஒரு குட் நியூஸ் இருக்கு. இவனும் நான் இருக்க பிரிசன்ல தான் அவன போடப் போறாங்க. ஸோ எனக்கு ஏதாவது அவன விசாரிச்சு பார்க்குறேன். ஏதாவது தெரிஞ்சா வேணா உனக்கு சொல்றேன்" அப்படின்னு சொல்லுவான். லீய தான் காட்டுவாங்க. லீன்ட்டு டங்ஸிட்ட சொல்லிட்டு இருப்பான். எல்லா கண்டெய்னர் பணமும் வந்துருச்சான்னு கேட்பான். டங்ஸிட்ட வந்துருச்சு. அதுக்கு லீன்ட்டு சரி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலான்னு பார்ப்பானா, ஃபுல்லா பணமா இருக்கும். அதுல ஒரு பணத்த எடுத்து அவன் பேக்ல வச்சு சொல்லுவான், "எல்லாத்தையும் தொப்பிக்காரன்ட்ட குடுத்துடு." அதுக்கு டங்ஸிங்கின்ட்டு எல்லாத்தையுமா குடுக்கணும், 50% வச்சுக்கணும்ல சொல்லி கேட்பானா, அதுக்கு லீ சொல்லுவான், "பணம் யார் கையில இருக்கோ அவங்க பணம் தான் இது. இப்போ யார் கையில இருக்கு நம்ம எடுக்கிறது தான் முடிவு. அப்போ பொலிட்டீசியன் குடுக்கணும், குடுக்காதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு." இவன் என்னமோ யானைக்கு விபூதி அடிச்சுருவான்னு தான் நினைக்கிறேன் நானு. இப்போ ஆபி பஸ்ல போயிட்டுருப்பானா, அப்ப மினிஸ்டர் கால் பண்ணி ஆபிட்ட சொல்லியிருப்பான். இந்த மினிஸ்டர் என்ன பண்ணியிருப்பான்னா, நேரா போய் யான பார்த்துருப்பான். பார்த்துட்டு யான்ட்ட சொல்லியிருப்பான், "நீ லீ கூட இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். பட் லீய நம்ப முடியாது காசு விஷயத்துல. அவன் காசு குடுத்தா என்ன வேணா பண்ணுவான். அவன நம்பி ஏன்டா குடுத்த?" சொல்லி கேட்பானா, அதுக்கு யான்ன்ட்டு, "நான் எதுவும் குடுக்கல. உளறிட்டு இருக்காதீங்க" சொல்லுவானா, பட் ஸ்டில் யான் மனசுல ஒரு குழப்பத்த பண்ணி விட்டான் அந்த மினிஸ்டரு. இப்போ பிரியான் தான் காட்டுவாங்க. பிரியான்ட்டு அப்படி நடந்து போவானா, அப்போ ஜோஸ்ன்ட்டு ஒருத்தனுக்கு காசு தருவான். இதான் அட்வான்ஸு. வேலைய முடிச்சுட்டு மிச்ச காசு வாங்கிக்கோ சொல்லுவான். யாரான்னு பார்த்தா நம்ம தோர் தான் இவன். அந்த ஆர்கன்ஸ்டில இருந்த கேங்ல இருக்கவங்க எல்லாமே இங்க வந்து சேர்ந்துட்டாங்க காசுக்கு. அப்போ பிக்யான்ன்ட்டு ஜோஸ பார்த்து கேட்பான். "எதுக்கு அவனெல்லாம் காசு குடுத்துட்டு இருக்க?" சொல்லி கேட்பானா, "அது ஒரு சின்ன வேலைடா ஃப்ரீயா விடு. சரி வா உள்ள போலாம்" சொல்லி போவாங்கன்னா, அப்போ கரெக்ட்டா லீ வந்துருவான். லீ வந்துட்டு பிக்யான பார்த்து, "பிக்யான் உன் ஃபோன கொஞ்சம் தர்றியா?" சொல்லி கேட்பானா, அது பிக்யான் பயந்துட்டு, "என்ட்ட எந்த ஃபோனும் இல்ல. என் ஃப்ரெண்டு ஃபோன் தான்" இருக்கு சொல்லுவானா, அதுக்கு லீன்ட்டு, "பரவால்ல தா, சும்மா செக் பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லி வாங்குவான். அது பிரியான்டா அது கார்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது. எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன் மெசேஜ், கால் எல்லாம். சேஃப்டிக்கு அப்படி சொல்லுவானா, "டேய் பரவால்ல சேஃப்டிக்குலாம் டெலீட் பண்றியா?" அந்த டைம் மெசேஜிங் ஆப்க்குள்ள போவானா, அதுல புது கான்டாக்ட் ஆடுன்னு வரும். லீன்ட்டு பிரியான் பார்த்து கேட்பான், "இது என்ன புது கான்டாக்ட் இப்ப ஆட் பண்ணிக்கிறேன்னு வந்துருக்குது. இது யாரு?" சொல்லி கேட்பானா, அது பிரியான்ன்ட்டு அது அது சொல்லி திட்டிட்டு இருப்பானா, நம்ம லீன்ட்டு, "ஃப்ரீயா விடு. நானே கால் பண்ணி யான்னு கேட்டேன்" சொல்லி இப்போ கால் பண்ணிருவான் அந்த நம்பருக்கு. பிரியான்ட்டு அவன் மெசேஜ் ஃபோன்ல டெலீட் பண்ணியிருப்பான். பட் அந்த மெசேஜிங் ஆப்ல நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லி மறந்திருப்பான் ஆட் பண்ண கான்டாக்ட்ட. இப்ப அதுதான் லைட்டா மாட்டிட்டான் பையன். அந்த கால் அட்டெண்ட் ஆயிட்டு ஜப்பானீஸ்ல பேசுமா, இல்ல பிக்கியானும் ஜப்பானீஸ்ல பேசுவான். பேசிட்டு கால கட் பண்ணிடுவானா, கடைசி லீ சொல்லுவான், "இது யாரு உன் புது ஃப்ரெண்டு?" சொல்லி கேட்டோனே, "நான் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக தான்" சொல்லுவானா, லீ ஓகே. "அந்த பிசினஸாச்சும் நல்லா இருக்குமா?" அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். ஆபி மட்டும் டிரான்ஸ்லேட் ஆப் யூஸ் பண்ணாட்டி இந்த 2 பேரும் மாட்டியிருப்பாங்க இந்நேரம். மார்னிங்ன்ட்டு பிக்யான் மெசேஜ் அனுப்பியிருப்பான் ஆபிக்கு. இந்த மாதிரி லீ ஃபுல்லா என்னைய நம்பிட்டான்.
இப்போ தொப்பிக்காரன் கூட நீ அனுப்பி விட்டுக்கிறான் சொல்லுவானா, அந்த பிளாக் மணி இருக்கிறத நான் கண்டுபிடிச்சுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆபின்ட்டு ஓகே சூப்பர் சொல்லி டெக்ஸ்ட் மெசேஜ் தான் டீல் பண்ணியிருப்பாங்க 2 பேருமே. அந்த டைம் அப்போ கரெக்ட்டா அந்த மினிஸ்டர் கால் பண்ணுவான் ஆபிக்கு. கால் பண்ணி மினிஸ்டர் பேசுவான். "அபி நான் நினைச்ச மாரி தான். யான்ன்ட்டு லீ மேல சந்தேகம் ஆயிடுச்சு என்ட்ட பேசினான். இந்த மாரி என்ட்ட பிளாக் பண்ணி குடுத்து விடும்போது அதில ஒரு ட்ராக்கர் வச்சு தான் குடுத்து விட்டுருக்கான். பட் இப்போ அதோட லொகேஷன என்னால பார்க்க முடியல. ஸோ யான் பயந்துட்டு இருக்கான். இத மட்டும் யூஸ் பண்ணி அவன அப்ரூவா மாட்டி விட்டோம்னா, லீ கண்டிப்பா பெரிய விஷயத்துல மாட்டிக்குவான். இது உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு?" சொல்லி கேட்பான் மினிஸ்டரு. நானும் எல்லா சினாரியோக்கும் ரெடியா தான் இருக்கேன் மினிஸ்டர். ஆபி பார்த்தீங்கன்னா நேரா டைவானோட டோஜோக்கு தான் போயிருப்பான். ஃபாதர் தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆயத்தத்தையும் எனக்கு சொல்லித்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புரொடெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லுவானா, அதுக்கு டைவான் ஃபாதர்ன்ட்டு உனக்கு எல்லாமே தெரியுமே ஆபி. அதுவும் இல்லாம நீ சிக்கன் ஹெட்டுக்கிட்டேருந்தே ட்ரெய்னிங் பண்ணவன். ஸோ என் ட்ரெய்னிங் உனக்கு வந்து நீட் இருக்கா சொல்லி நினைப்பானா, அப்போ டைவான் சொல்லுவான். "இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ புரொடெக்ட் பண்றதுக்கு தான் நான் இருக்கனே." அப்போ டைவான் ஃபாதர்ன்ட்டு நியூஸ் பார்த்துட்டு இருப்பாரா, அந்த நியூஸ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஜெயில்ன்ட்டு ஒரு கொலை நடந்துருக்கு சொல்லி வந்திருக்குமா. ஆபி போய் என்னடா இது ஜெயிலுக்குள்ளயா சொல்லி பார்ப்பானா, பார்த்தா அந்த யாங் இருப்பான் தெரியுமா, அவன ஜெயில்ல வச்சே கொன்னுருப்பாங்க. கையில மினிஸ்டர் இருப்பான் தெரியுமா வாங்கு, அவன அடிச்சு கோமால போட்டுருப்பாங்க. இத கேட்டோனே ஆபி ஷாக் ஆயிருவான். ஏன்னா அவனுக்கு உதவி பண்ணது அந்த மினிஸ்டர் மட்டும் தான். இப்ப அவனும் கோமால இருக்கானா, உள்ள வந்து கொன்னது யாருன்னு தெரியல. ஆனா ஆபிக்கு தெரியும் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி லீ தான் இருக்கான் அப்படின்னு. டங் சிங்க்ன்ட்டு லீய பார்த்து கேட்பான். பாஸ் இது உங்க ஐடியா தானே சொல்லி கேட்பானா, அதுக்குன்ட்டு இது என் ஐடியா இல்ல. ஜோஸ் ஐடியா சொல்லுவானா, அப்ப ஜோஸ் சொல்லுவான். அவன் பைத்தியக்காரன் என்ன நினைச்சுட்டான், அவங்ககிட்ட காசு குடுத்து திரும்ப வாங்கிட்டு போலாம்னு நினைச்சுட்டானா. ஜோஸ்ன்ட்டு பாஸ் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லுவானா, லீ கேட்பான் எனக்கு சர்ப்ரைஸா? அங்கருந்து சீன கட் பண்ணா ஆபிக்கு தான் ஒருத்தன் இருக்க மாரி காட்டுவாங்க. யான்னு பார்த்தா நம்பர் 4 தான். கையில கத்தியோட இருப்பான். ஆபி திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஆபி திரும்புற சைடு இவன் ஆபிக்கு பின்னாடி கத்தியோட ரெடியா இருப்பான் குத்தறதுக்கு. இப்போ லியு ஜோஸ தான் காட்டுவாங்க. அப்போ ஜோ சொல்லுவான், "இனிமேல் உங்க எதிரி எல்லாருமே போயிருவாங்க. இனிமே உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க" அப்படி சொல்லுவானா, "லீன்ட்டு எனக்கு ஒரே எதிரி தான் இருக்கான்" அப்படி சொல்லுவானா, "ஆமா நான் அவன தான் சொல்றேன். இனிமே ஆபியே இருக்க மாட்டான்" சொல்லிட்டோனே, லீ ஃபேஸ் மாறிரும். "நீ யார் அனுப்புனேன்னு தெரியல. ஆனா அவன இங்க உடனே வர சொல்லு. அத அப்படியே நிப்பாட்ட சொல்லு. ஆபி கையில மட்டும் அவன் மாட்டுனான்னா, நம்ம ஹைட் அவுட்டு, நம்ம பிளானிங் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லுவான். இதோ பார்த்தா கத்தின்ட்டு ஆபி முதுகுல இறக்குன மாரி காட்டுவாங்க. பட் என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, ஆபி வந்துட்டு இந்த தைவுண்ட ஒரு பெல்ட் போடுவாங்க தெரியுமா? அந்த பெல்ட் வச்சு கத்திய ஸ்டாப் பண்ணியிருப்பான். ஸ்டாப் பண்றது மட்டும் இல்லாம, அவன ஃபேஸோட சேர்த்து பஞ்ச் பண்ணியிருப்பானா, அப்போ லீய தான் காட்டுவாங்க. லீன்ட்டு ஜோசப்பா சொல்லுவான். "நீ என்ன நெனச்சுட்ட? ஆபிய வந்துட்டு ஒரு சிங்கிள் பெர்சனா கொல்ல முடியும்னு நெனச்சியா? அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆபின்ட்டு நம்பர் 4 கால உடைச்சு விட்டு, அவன் கையில இருக்க கத்திய புடுங்கி, அவன் 2 கை வச்சு அவன் காதோட சேர்த்து அடிச்சிருவான். அடிச்சுட்டு அவன் கொய்ன்னு இருப்பானா, அப்போ பேக் கிக் பண்ணுவான் பாருங்க, அவன் எகிறி போய் விழுவான். ஆபின்ட்டு அவன் கிட்ட போய் சொல்லுவான். "இப்போதைக்கு உன் கால் எலும்ப தான் உடைச்சுக்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாட்டி உன் எலும்பு ஒண்ணு ஒண்ணா உடையப் போகுது. உண்மைய சொல்லு. லியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு?" சொல்லி கேட்பானா, அந்த டைம் அப்போ வேகமா ஒரு காருன்ட்டு ஆபிய நோக்கி வந்துட்டு இருக்கும். அங்கருந்து சீன கட் பண்ணா ஜோஸ் தான் காட்டுவாங்க. அப்ப ஜோஸ் சொல்லுவான் லீய பார்த்து, "நீங்க என்ன நெனச்சீங்க? இதுக்கும் நான் எதிர்பார்க்க மாட்டேன்னு நெனச்சீங்களா?" இந்த ஜோஸ் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஆபிய கொல்ல சொல்லி அவன்ட்ட ஒரு அமௌண்ட் தந்திருப்பான். அதுல ஒரு 10% மட்டும் எடுத்து ஒருத்தன்ட்ட காசு தந்திருப்பான். 30%. இந்த மாரி ஆபிய கொல்லும்போது மிஸ் ஆயிட்டானா, இவங்க 2 பேரும் சண்டை கட்டுற மாரி தெரிஞ்சுச்சுன்னா, நீ கார அவன் மேல ஏத்திரு. ஏத்துறதுக்கு உனக்கு இந்த 10% சொல்லி ஒரு அமௌண்ட் தள்ளி விட்டுருப்பான் அவனுக்கு. அந்த பையன் கரெக்ட்டா கார போய் இடிச்சிருப்பான் 2 பேத்தையும் சேர்த்து. அப்போ லீ பார்ப்பான். பரவாயில்லையே ஒரே கல்லுல 2 மாங்கா. அவனுக்கு ஃபுல் அமௌண்ட் குடுக்க தேவையில்ல. ஆபி கதையே க்ளோஸ் ஆயிரும். "பரவால்ல ஜோஸு. நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். உனக்கு புதுசா ஒரு வேலை இருக்கு ஜோஸு" அப்படி சொல்லுவான். அப்ப அங்கருந்து சீன கட் பண்ணா ஆபியோட கம்பெனி தான் காட்டுவாங்க. அந்த இடத்துல சுமோக்காரன், ஜாக்சனு, எலிட்டே கோயில்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா, "என்ன ஆபி வரான்னு சொன்னா எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னைக்கு காணோம்." ஆபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அப்ப டைம் அப்போ ஆபி வருவான். பார்த்தா ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி சட்டை கிட்டலாம் கிழிஞ்சு வந்திருப்பானா, சுமோ வீரன் டக்குனு ஆபிய குழந்த மாரி தூக்கிடுவான். தூக்கிட்டு, "என்ன ஆபி ஆச்சு? ஏதோ நாய்க்கு வந்து சண்டை கட்டுனியா?" சொல்லி கேட்பானா, ஆபின்ட்டு "கொஞ்சம் இறக்கி விடுறியா?" சொல்லி சொல்லுவான். "இன்னைக்கு ஒரே நாள்ல 2 தாட்டி என்ன கொல்ல பார்த்தாங்க. கத்தியால குத்தி கொல்ல பார்த்தாங்க. செகண்ட் கார் ஏத்தி கொல்ல பார்த்தாங்க. அது மட்டும் இல்ல நம்ம மினிஸ்டரையும் அடிச்சு கோமால அனுப்பிட்டாங்க. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே 2 ஸ்டெப் முன்னாடி இருக்கான் லீயு. இந்த நேரமே நம்ம லீய தடுக்கவே முடியாது. நமக்கு இப்போதைக்கு ஒரே நம்பிக்கை இன்சைட் மேன் தான்" சொல்லுவாங்க. எல்லான்ட்டு பிகியான தான் நம்பியிருக்காங்க. அவன் மட்டும் கரெக்ட்டான டைம் அப்போ பிளாக் மணி எங்க இருக்கு சொன்னா மட்டும் தான் லியோட பிளான வந்து ஆபியால தடுக்க முடியும். இந்த பிகியார் பையனும் தொப்பிக்காரன் கூட இல்லாதப்போ, அங்கிட்டும் இங்கிட்டும் தேடி பார்ப்பான். பட் எங்கேயுமே பிளாக் மணி இருக்க மாரியே தெரியாது. ஆனா அவனுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த ஆள் இல்லாத லேக்ல எதுக்கு இந்த தொப்பிக்காரன் இங்கேயே இருக்கானா, ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்க. ஸோ அது இங்க தான் எங்கேயோ இருக்கு. கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சே தீருவேன் சொல்லி தேடிட்டு இருப்பான். அப்ப கரெக்ட்டா தொப்பிக்காரன் இன்னொரு போட்ல வருவானா, வந்துட்டு பிகியான கேட்பான். இந்த போட்டுக்கு வா சொல்லுவானா, இவனும் அந்த போட்ல தாவிருவான். சரி 2 பேரும் போட்ல போகும்போது பேசிட்டு போவாங்க. தொப்பிக்காரன பார்த்து கேட்பான். "நீயும் அனாதை தானே என்ன மாரி? உன் கதைய சொல்லு எப்படி இங்க வந்து மாட்டுன?" சொல்லி கேட்பானா, அதுக்கு தொப்பிக்காரன்ட்ட "அது ரொம்ப பெரிய கதை. நான் அனாதைன்னு யார் உன்ட்ட சொன்னா?" சொல்லி கேட்டானா, "எனக்கு தெரியும்ப்பா சும்மா சொல்லு" அப்படி சொல்லிருப்பானா. சரி அத விடு இங்க வந்து கொஞ்சம் நிக்கிறியான்னு கேட்பானா, பிகியான்ட்ட "ஏன் நான் வந்து நிக்கணும்? சொன்னது மட்டும் செய்டா இங்க வந்து நில்டா" சொல்லி தொப்பிக்காரன் கூப்பிடுவான். இவனும் அங்க போய் நின்னுருவானா, டக்குன்னு கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்தி கொன்னுருவான் அவன.
கொன்னுட்டு கால்ல கையில கட்டி தண்ணிக்குள்ள இறக்கி விட்டுருவான். இந்த பக்கம் லீய தான் காட்டுவாங்க. லீன்ட்டு சியோட்ட கேட்பான். எதுக்கு அவன கொல்ல சொன்ன சொல்லி கேட்பானா, அதுக்கு சியோ சொல்லுவான். ஆமா, அவன் நம்ம சைடுலேருந்து ஆபி சைடு கட்சி தாவிட்டான். நம்ம குடுத்த செகண்ட் சான்ஸையும் அவன் சரியா யூஸ் பண்ண தெரியல. இதே இப்போ தொப்பிக்கான தான் காட்டுவாங்க. தொப்பிக்கான்ட்டு பிகியான் கீழ போகும் பார்த்து சொல்லுவான். தப்பா நினைச்சுக்காதது, என் வேலையில ஒரு பார்ட்டு தான். ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லுவான். தொப்பிக்கான்ட்டு கால் பண்ணி இன்டிமேட் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி வேலை முடிஞ்சிச்சுன்னு. அப்ப வந்துட்டு லீ வந்துட்டு சியோல பார்த்து கேட்பான். பிகியான கொன்னுட்டே சரி. ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் ஒண்ணு இருக்கு. கொல்றது யார் வேணா கொல்லலாம். ஆனா அது எப்படி மறைக்கணும்னு தான் இருக்கு. இவங்க எப்படி மறைக்க போறீங்கன்னு சொல்லி கேட்பானா, தொப்பிக்கான அடியில எக்ஸ்பீரியன்ஸான ஆளு தான். இப்போ நமக்கு தான் காட்டுவாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லேக்கு கீழ காட்டுவாங்க. லேக் கீழ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மண்ட ஓடா இருக்கும். இவன் எல்லாத்தையும் கொன்னு இதுக்குள்ள தான் அனுப்பி விட்டுருக்கான் போல தெரியுது. இப்போ ஃபோன் தண்ணீல கிடக்குற மாரி காட்டுவாங்க. பார்த்தா ஆபி ஃபோன் தான். ஆபின்ட்டு ரெஸ்ட் ரூம்ல அவன் ஃபோன உள்ள போட்டிருப்பான். போட்டு கத்த ஆரம்பிச்சுருவான். ஐய்யயோ! ஃபோன் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னு கத்திட்டு அவங்க அம்மா என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும். இவன்ட்டு ஒண்ணும் இல்லம்மா, ஃபோன் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னு எடுத்துட்டு, பயப்பட வேணாம் பிகியான ஏதாவது அவசரத்துக்கு கூப்பிட்டுருப்பான். உன் ஃபோன் இப்படி இருந்தா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது? ஸோ டக்குனுக்கு ப்ளோயர் அடிச்சு ரெடி பண்ணிட்டு இருப்பான் ஃபோனை. இல்ல ஃபோன் ஒரு வழியா ஆன் பண்ணி பார்ப்பானா, அப்போ புது மெசேஜ் டப் டப்னு வந்துட்டு இருக்கும். ஆவி பார்ப்பான். ஃபோன் ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள இத்தனை மெசேஜான்னு பார்த்துட்டு இருப்பான். இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணி திரும்ப லேக்கே தான் காட்டுவாங்க. அந்த இதுக்கு ஜோஸ் வந்துட்டு இருப்பான். ஏன்னா தான் லீ சொல்லியிருப்பான் உனக்கு ஒரு புது வேலை இருக்குன்னு. ஸோ ஜோஸ வந்து இங்க அனுப்பி விட்டுருப்பான். ஜோஸ்ன்ட்டு நேரா பெக்கியான்ட்ட போய் கேட்பான். ஆனா நம்மலாம் பணக்காரங்க, நீ இன்ஸ்டன்ட் ஃபுட்டே சாப்பிட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்பானா, அவன் தொப்பிக்காரன் நான் காசுக்காக இந்த வேலை செய்யல சொல்லுவான். அதுக்கு ஜோ சொல்லுவான், எல்லாரும் காசுக்காக தான் வேலை செய்றாங்க. அதுவும் இந்த லீ பையன் நெறைய காசு தரான்ப்பா, சின்ன வேலைக்கு கூட அப்படி சொல்லியிருப்பானா, தொப்பிக்காரன்ட்டு நான் உன்ன மாரி கிடையாது. நான் வேற விஷயம் வாங்கிட்டேன் சொல்லுவான். அப்படி என்னடா வாங்கினேன்னு சொல்லி கேட்போனே, நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம்ல இந்த லேக்கு, இதையும் என் பேர்ல எழுதி வச்சுட்டான்னு சொல்லுவான். ஓ! ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கிட்டியா? சொல்லி கேட்பானா, இது ப்ராப்பர்ட்டி இல்ல ஒரு கிஃப்ட் மாரி. எனக்கு இந்த இடம் மட்டும் போதும் காசே வேண்டான்னு சொல்லிட்டேன்னு சொல்லுவானா, ஜோஸ் கேட்பான். அந்த இடத்துல அப்படி என்னடா இருக்கு? அதுக்கு தொப்பிக்காரன் சொல்லுவான். எல்லாருக்கும் ஒருத்தனுக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். எனக்கு இந்த இடத்துல தனி சென்டிமெண்ட் இருக்கு சொல்லுவான். அத விட சாப்பிட்டு முடிச்சுட்டுல வா போலாம்னு சொல்லி 2 பேரும் கூட்டிட்டு போவாங்க. ஜோஸ் எதுக்கு இங்க வந்திருப்பான் பார்த்தீங்கன்னா, லீக் சொல்லியிருப்பான். அந்த மாரி 30% அமௌண்ட் வந்து எடுத்துட்டு வா சொல்லியிருப்பான். அதுக்காக தான் இங்க வந்திருப்பான் ஜோஸு. இது தொப்பிக்காரன்ட்ட சொல்லிட்டு தொப்பிக்காரன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் 30% சொல்லுவானா, அது ஜோஸ்ன்ட்டு என்னையும் கூட்டிட்டு போலாம்ல சொல்லி கேட்பான். இல்ல ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ஸோ ஜோஸ் அங்க நிப்பாட்டிட்டு இவன் போவானா, அந்த டைம் அப்போ கரெக்ட்டா ஆபி வந்துருவான். ஆபி வந்துட்டு எனக்கு 30%ல பத்தாது. எனக்கு மொத்த அமௌண்ட்டும் வேணும்னு சொல்லுவானா, இவங்க பார்ப்பாங்க எப்படி ஆபிக்கு இந்த இடம் தெரிஞ்சுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஆபி சொல்லுவான், உங்களுக்கு 2 சாய்ஸ் தரேன். ஒண்ணு எல்லா காசையும் எடுத்து இப்பயே என் தந்துட்டு நீங்க போயிட்டே இருங்க. இல்லாட்டி வழி விடுங்க நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லுவான். நம்ம ஜோஸ் நேரா ஆபி கைய போட்டு மடக்கிட்டு, "இந்தா சின்ன பையா வாய் நீளுது" அப்படி சொல்லிட்டு இருப்பானா, ஆபி சொல்லுவான், "ஒழுங்கா கைய எடுத்துட்டு உன் கை வந்து திருப்பி விட்டுருவேன்." ஜோஸ்ன்ட்டு என்னடா உளறிட்டு இருக்க? இங்க பிளாக் மணியே இல்லைன்னு சொல்லுவானா, நம்ம ஆபின்ட்டு நான் லொகேஷன் உனக்கு காட்டுட்டா சொல்லிட்டு ஃபோன்ல காட்டுனா லொகேஷன் இருக்கும். தொப்பிக்காரன் ஷாக்காயி எப்படி உன் லொகேஷன் கண்டுபிடிச்சான்? நான் தான் பிகியான் கரெக்டான டைம் அப்போ கொன்னுட்டேனே. அவனுக்கு பிகியானுக்கு லொகேஷன் தெரியாதே அப்படி யோசிச்சுட்டு இருப்பான். ஆபி சொல்லுவான், "பிகியான் உனக்கு நன்றி. நான் பண்ண ப்ராமிஸ மீற மாட்டேன். கவலைப்படாத" அப்படி சொல்லுவான். இப்ப அங்கருந்து சீன கட் பண்ணா ஜெயில தான் காட்டுவாங்க. ஜெயில்ல பிகியானோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் புலம்பிட்டு இருப்பாங்க. "அப்பா பசிக்குதுப்பா, இனிமா சோறு வரமாட்டேங்குது" சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்களா? அப்ப பிகியான் வந்துருவான். "சாப்பிடறதுக்கு வெளிய போய்க்கலாம்ப்பா" அப்படி சொல்லுவாங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாயிருவாங்க. "பிகியான் நீதானா? நம்ம என்ன தப்பிச்சா போறோம்னு" சொல்லி கேட்பானா, "ஆமா நான் அதுக்கு தான் வந்துருக்கேன்" சொல்லிட்டு அந்த லாக்கப் கதவ தொடுவானா, தொட்டோனே ஃபுல்லா தண்ணியா அவன நோக்கி வர மாரி இருக்கும். பிகியான் நினைப்பான், "நினைச்சேன்டா, என் வாழ்க்கையில நல்லதே அவ்வளோ சீக்கிரம் நடக்காது." டப்புன்னு அவன் கால கட்ட அவுத்து விட்டு நான் அப்போ சாவக்கூடாது, இங்க சாவக்கூடாது. அட்லீஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸயாச்சும் நான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு, ஃபிளாஷ் லைட் அடிச்சு போயிட்டு இருப்பானா, அவனால தண்ணிக்குள்ள சரியா மூச்சு வர விட முடியாதா, திணறிட்டு இருப்பான். கடைசில பார்த்தா கண்டுபிடிச்சுருவாங்க பணம் எங்க இருக்குன்னு. அவனால சரியா மூச்சே விட முடியாது. பட் ஸ்டில் டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து ஆபிக்கு அனுப்பி மெசேஜ் அனுப்பி விட்டுருப்பான். இப்போ ஆபின்ட்டு ஃபோன் ஆன் பண்ணியிருப்பான்ல, அவனுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜ்ல வந்து ஃபோட்டோவும், லொகேஷனும் வந்திருக்கும். செகண்ட் ஒரு மெசேஜ் வந்திருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்கள சாப்பிட வச்சு அனுப்ப சொல்லி வந்திருக்குமா. ஆபிக்கு டவுட்டா இருந்திருக்கும். எதுக்கு அவன் இப்படி சொல்லணும் அப்படின்னு. ஜோஸ தான் இப்ப காட்டுவாங்க. ஜோஸ் சரியான கடுப்பாயிருவான். ஏன்டா தொப்பிக்காரன், அவன ஏன்டா கொன்னு அதுக்குள்ள போட்ட? உனக்குலாம் லொகேஷனா கிடைக்கல? உனக்குலாம் இடமா கிடைக்கல? உனக்கு புதைக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு போனா, கேட்டா ரூல்ஸ்ன்னு சொல்லுவ. ஜோஸ் ஒரு விசில் அடிப்பான். விசில் அடிச்சிட்டோனே அந்த பார்க்கிங்ல ரவுடி பசங்க இருப்பாங்களா, அவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சுருவாங்க. ஆபிய சுட்டு போட்டுருவாங்க. அப்ப ஆபி சொல்லுவான், "நீ மட்டும் பேக்கப் கால் வச்சுக்கிட்டியா? நான் வச்சுக்க மாட்டேனா" சொல்லுவானா, பார்த்தா டைவானும், கிம் 2 பேர் வந்திருப்பாங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஆபி கேங்லயே இவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பெர்சன். இவங்க 2 பேருமே களத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டோனே வந்த பசங்க எல்லாத்தையும் பறக்க விட்டுருப்பாங்களா, ஜோஸ் பார்த்து கடுப்பாயிட்டு இருப்பான். அவனுக்கு தெரியும்ல நம்மளோட டைவானோட கெப்பாசிட்டி என்னன்னு. எல்லாம் அவங்க கிட்ட போறதுக்கே பயந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அடி அந்த மாரி. நம்ம ஆபி ஒருத்தனே எல்லாத்தையும் பொளந்து விட்டுருவான். இந்த டைவான் இருந்தாலே போதும். கிம் வேற இருக்கானா, கிம் பார்க்காத ஃபைட்டே கிடையாது. ஸோ மல்டிபிள் ஆப்போனன்ட் அசால்ட்டா கிம் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பான்.
தொப்பிக்காரன் பார்ப்பான். நிலைமை கைமீறக்குள்ள பாஸ்க்கு இன்டிமேட் பண்ணியே ஆகணும். இல்ல பிரச்சனை கைமீறி போயிரும் சொல்லுவானா, ஜோஸ் தடுப்பான். ஒரே நிமிஷம் நிப்பாரு. பாஸ்க்கு எப்பவுமே குட் நியூஸ் மட்டும் தான் சொல்லணும். "இனி மேட்ச் முடியலையே" சொல்லுவானா, அந்த பக்கம் பார்த்தா 3 பேர் சேர்ந்து எல்லாத்தையும் நாக் அவுட்டே பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜோஸ்ன்ட்டு ஒரு பணக்கட்ட எடுத்து பாக்கெட்லேருந்து எடுத்து வெளிய காட்டுவான். "இங்க பாருங்க, அந்த 3 பேத்துல ஒருத்தன கொன்னா கூட உங்களுக்கு $1,000,000 தரேன்னு" சொல்லுவானா, இந்த பசங்கலாம் பணம் ஆசை பிடிச்சவங்க தானே. அடி வாங்கினவன் எல்லாருமே எந்திரிக்க ஆரம்பிச்சுருவான் செகண்ட் ரவுண்டுக்கு. இவங்க மென்டாலிட்டியே இப்படிதான் இருக்கும். இவங்க செத்தாலும் பரவால்ல. காசு குடும்பத்துக்கு போகும்னு சொல்லிட்டு, ஆர்கன் ஸ்டீலர் கம்பெனில அதான புரோட்டோகாலா இருந்திருக்கும். அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த டாட்டியும். அதே மைண்ட் திரும்ப டைவான் கைய பிடிப்பானா, டைவான் தான் அடி தெரியுமே அந்த சம்பவம். அப்படியே வயித்திலேயே கால வச்சு உதைச்சிருவான். இந்த ஜோஸும் தொப்பிக்காரன் உட்காந்து பார்ப்பாங்களா, அப்ப ஜோஸ்ன்ட்டு இவங்க சண்டையெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பானா, அப்ப ஆபிய பார்ப்பான். ஆபியோட அட்டாக் எல்லாமே அன்ட்ரீட்டபிளா இருக்கும். பவர்ஃபுல்லாவும் இருக்கும். செகண்ட் டைவான். இவங்க பவரே இவன் லெக் தான். செம்ம எக்ஸ்டென்ஷன் இவன் லெக்கு. பிளஸ் இவங்க ஸ்பின்னு தான் மெயின் பவரே. முக்கியமா அந்த 3வது பெர்சன். கண்டிப்பா சொல்றேன் அவன் நார்மல் பெர்சனே கிடையாது. அவன் ரியாக்ஷன் டைம் பயங்கரமா இருக்கு. ஏதோ 1000 சண்டைய பார்த்த மாரி ஸ்பிளிட் செகண்ட்ல கரெக்ட்டான மூவ் பண்றான். அப்போ ஜோஸ்ன்ட்டு எல்லாம் ரெடி ஆயிக்கோங்க. நம்பர் 10 வரப்போகுதுன்னு சொல்லுவானா, பார்த்தா பாங்கை அங்க தான் கப்பலுக்குள்ள படுத்திருப்பான். அவன் அதுக்குள்ள வந்துடுச்சா சொல்லி எந்திரிப்பான். அப்ப அங்கருந்து சீன கட் பண்ணா லீயா தான் காட்டுவாங்க. காங்கிரஸ்மேன்க்கு லீக் போடணும்னு சொல்லுவான். இந்த மாரி வழக்கம் போல நான் தான் செலக்ட் ஆகியிருக்க கேண்டிடேட்டா கட்சியிலிருந்து இப்போதைக்கு எமர்ஜென்சியா ஒரு அமௌண்ட் வேணும்னு சொல்லியிருப்பானா, அதுக்கு லீன்ட்டு இப்பதான் ஆள் அனுப்பிக்குவேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு மார்னிங் உங்ககிட்ட அந்த அமௌண்ட் வந்து ரீச் ஆயிரும்னு சொல்லுவான். இவன் பேசிட்டு ஃபோன கட் பண்ணிட்டோனே நம்ம டங்சிங் கதவ தொறந்து உள்ள வந்து கத்துவான். பாஸ் ஆபி வந்து கண்டுபிடிச்சான் நம்ம லொகேஷன். பிளாக் மணி நோக்கி போயிட்டு இருக்கோம் பாஸ் அப்படி சொல்லுவானா, லீ பார்ப்பான். அந்த நாய் எப்படி அந்த இடத்த கண்டுபிடிச்சா? சரி இப்போதைக்கு யோசிக்க நேரம் இல்ல. டக்குன்னு கிளம்ப சொல்லிட்டு டக்குன்னு கார் எடுத்து கிளம்புவானா, அப்ப தொப்பிக்காரன் கால் பண்ணி சொல்லுவான். இங்க பாரு, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த பிளாக் மணிய யாரும் தொடக்கூடாது. ஒன்ஸ் யாராவது தொட்டுட்டாங்கன்னா, நீ இப்போ பாதுகாத்துட்டு இருக்கல்ல லேக்கு, அது உன் பேர்லயும் இருக்காது. நீயும் இருக்க மாட்ட. புரியுதா? அப்படி சொல்லுவான். இந்த தொப்பிக்காரன் நல்லா புரிஞ்சுது பாஸ் அப்படி சொல்லிட்டு, லீ சொல்லுவானா, வரக்குள்ள அவங்கள கட்டி போட்டு வை சொல்லுவானா, பட் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. பார்த்தா அந்த தொப்பிக்காரன் ஸ்ட்ரெயிட்டா ஆபி மூஞ்சிலே ஒரு கோடு போட்டு விட்டுருப்பான் கத்திய வச்சு. லீ பார்ப்பான். பேச பேச கட் பண்ணிட்டான். ஓ! அதுக்குள்ள கில்லிங் ஸ்ட்ரீக் ஸ்டார்ட் பண்ணிட்டான் போல தெரியுது. ஆபி பார்ப்பான். அப்படி என்ன உன் ஃபோன்ல பேசினான்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமா வந்து என்னை அட்டாக் பண்றான். சரி இனி அத பேசி பிரயோஜனம் கிடையாது சொல்லி ஆபி பேக்லேருந்து ஒரு ப்ரெஸ் எடுப்பானா, இப்போ மேட்ச் ஃபிக்ஸ் ஆயிரும். நம்ம தொப்பிக்கானுக்கும் ஆபிக்கு தான் ஃபைட்டு. அதே நேரம் ஜோஸுக்கும் நம்ம டைவானுக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். அப்போ கிம்ன்ட்டு எனக்கு ஆப்போசிட்டே இல்லையா சொல்லிட்டு இருப்பானா, பார்த்தா கிம்முக்கு பின்னாடி இந்த பாங் கைக்கா நிற்பான். ஏன் இல்லை நான் இருக்குன்னு உன் கண்ணுக்கு தெரியல அப்படி கேட்பான். இப்போ தொப்பிக்காரன் கட்டி வச்சு ஆபி அட்டாக் பண்ண வருவான். ஆபி பர்ஸ வச்சு அதை எப்படி ஜெயிக்கலான்னு தான் பார்க்க போறோம். ஓகே கைஸ் இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் எந்த கதையும் கிடையாது. டைரக்ட்டா கிராண்ட் ஃபைனல் தான். இனி 28 எபிசோட் தான் இருக்கு. அத ஸ்மாலா பேசினாலும், இல்ல லார்ஜா பேசினாலும் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் அதிகமா தான் இருக்கும் அப்கமிங் எபிசோட்ல. ரொம்ப கிறிஸ்பா இருக்கும் இதுக்கப்புறம். ஓகே கைஸ் see you on another video. Until then bye.